தமிழகத்தில் தோன்றியதாக கருதப்படும் பூப்பந்தாட்ட விளையாட்டை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் இந்திய பூப்பந்தாட்ட சம்மேளனம் இறங்கியிருக்கிறது. போட்டிகளை சுவாரஸ்யப்படுத்தும் நோக்குடன் விதிமுறைகளிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவில் பூப்பந்தாட்டம் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக விளையாடப்பட்டு வந்தாலும் அதற்கான அங்கீகாரம் சர்வதேச அளவில் இன்னும் கிடைக்கவில்லை. சர்வதேச அளவில் இந்த விளையாட்டை கொண்டு செல்ல புதிய விதிமுறைகளை இந்திய பூப்பந்தாட்ட சம்மேளனம் அறிமுகம் செய்துள்ளது. முந்தைய விதிமுறையின்படி ஒரு செட்டை வெல்வதற்கு 29 புள்ளிகளை முதலில் எட்ட வேண்டும். புதிய விதியின்படி 36 புள்ளிகள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைப்படி 5 செட்களை கொண்டதாக போட்டி நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு செட்களின் இடையே 1 நிமிடம் ஓய்வு வழங்கப்படும். பழைய விதிமுறையில் குறிப்பிட்ட புள்ளிகளை எட்டும்போது வீரர்கள் களத்தில் தாங்கள் நிற்கும் இடங்களை மாற்றிக்கொள்ளலாம். இந்த விதியிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பழைய ரூலில் ஒரு அணிக்கு தொடர்ச்சியாக 5 சர்வீஸ் இருக்கும். அதில் இப்போ ஒரு பிளேயர் சர்வீஸ் விட்டாலும் அடுத்த பிளேயர் சர்வீஸ் போட்டு பாயிண்ட் எடுத்துடலான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை ஒரு சர்வீஸாக குறைச்சிருக்காங்க. அப்படின்றப்ப அந்த ஒரு சர்வீஸ்லேயே எங்களுக்கு அணிக்கு தேவை, அணியோட வெற்றிக்காக தேவையான பாயிண்ட்லாம் நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஆட வேண்டியதாக இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப சவால் இருந்ததாக இருக்குது. தேசிய அளவில் நடைபெறும் அனைத்து வகையான போட்டிகளிலும் புதிய விதிகள் பின்பற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ வர நேஷனல்ஸ் எல்லாத்துலேயுமே நியூ ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 36 பாயிண்ட் வரைக்கும் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு நேஷனல் லெவல் போகும்போது அந்த பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுற 36 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரேலி பாயிண்ட் ஒரு ஹேண்டு கட்டான ஆப்போனன்ட் போடுறது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கிறனால காலேஜ் லெவல் டோர்னமெண்ட்ஸ் அதுலலாம் எங்களுக்கு இதுதான் அந்த மாதிரி பழைய ரூல்ஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எங்களால் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் கீப் அப் பண்ணிக்க முடியல. இதுக்கு இந்த மேட்ச் இதில் விளையாண்டுட்டு அந்த மேட்ச் அதில் விளையாண்டு ஸோ அது மெயின்டைன் பண்ணிக்க முடியல. ஸோ ஆனால் இந்த நியூ ரூல்ஸ் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா எங்களோட கேம் இன்டர்நேஷனல் லெவல் கொண்டு வரணும் ஒரு நல்ல இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. பூப்பந்தாட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய விதிகளை கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக அளவிலான போட்டிகள் பின்பற்றுகிறது. இதனால் பூப்பந்தாட்டம் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியிருக்கிறது. பூப்பந்து விளையாட்டை மேம்படுத்த இந்திய பூப்பந்தாட்ட சம்மேளனம் புதிய விதிமுறைகளை அறிமுகம் செய்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகளால் பூப்பந்தாட்டம் சர்வதேச அரங்கில் அடியெடுத்து வைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் தீபலட்சுமி.